5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் வீடியோவில் 934 அப்படின்னு ஒரு நம்பரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். 53க்கு ஏசி 08, ஏபி 52க்கு பிசி 07. இப்போ ஏபியில் இந்த அது இல்லாமல் இங்கே பிசியில் இங்கே ஏபியில் இங்கே ஏசியில் இருக்கிற நம்பர் எடுத்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 934 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 935 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த 08, 03, 08 அப்படின்னு வந்தாவே திரும்ப இதனுடைய ஆப்போசிட் நம்பர்லாம் வரும். எப்படி 07 அப்படின்ற நம்பர், இந்த 25 நம்பர் வரும்போது நமக்கு அதனுடைய ஆப்போசிட் நம்பர் போன மாதம்லாம் வந்துச்சு. அதில் ஒரே 07 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும் வராமல் இருந்தது. அதுவுமே இந்த மாதம் கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த 8003 அப்படின்ற நம்பரில் என்னென்ன நம்பரெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வந்துடும். இப்போ 03, 80 வந்துச்சு. ஸோ 58, 85 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 58, 85 ஆல் போர்டில். சரி, இப்போ 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னா, இங்கே பாருங்கள் 80க்கு 30, 06க்கு 60, 00க்கு கரெக்டாக வந்து 55. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை ரெட்டை எழுத்தில் பார்த்தாலுமே கரெக்டாக வரும். 80, 60, 00 அப்படின்னு. ஓகேவா? அதாவது 5 வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். 85, 65, 05 அப்படின்னு. ஓகேவா? அதனால் இந்த 3 நாள் ரிசல்ட்டுமே கரெக்டாக வந்துச்சு. அதோட இப்போ இந்த பக்கம் வந்துடும். பிசியில் எப்போவுமே நம்ம எடுக்கிறது தான். ஓகேவா? 07, 07ன்றது 52 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 53ன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து 5ன்ற நம்பரு இல்லை 0ன்ற நம்பர் ஆல் போர்டில் வரணும். அதைத்தான் நாம் இந்த இடத்துலையுமே கெஸ்ஸிங் எடுத்தோம். 25, 25க்கு ஒரு 75, 95. இப்போ 25, 95 நடுவில் இருக்கிற 45 வரணும், இல்லைன்னா 35 வரணும் அப்படின்னு. ஸோ அந்த 35க்கு நமக்கு டைரெக்டாக வந்து 80 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு வேறு எதனா ஏற்கனவே வந்ததுலேருந்து பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல. ஓகேவா? இது ரெண்டுமே பாருங்கள் 25, 75. ஓகேவா? இது அப்படியே வச்சுங்க. 25, 75க்கு 07 அப்படின்னு வச்சுங்க. இங்கே பாருங்கள் 35, இங்கே கீழே ஒரு 35. ஸோ அந்த 35க்கு டைரெக்டாகவே 35 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 54 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 01 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது என்னென்னா 10, 20, 30. ஓகேங்களா? இங்கே மார்க் பண்ணுற இடம் பார்த்துங்க. இங்கே 10, 20, 30. இது பார்த்திங்கன்னா 35, 25, 45. ஓகேங்களா? அதாவது 35, 25, 45. இங்கே 15, 25, 35. இப்போ நமக்கு வந்துக்கிறது வந்து 25, 35. ஓகேவா? அப்போ இந்த 10ன்ற நம்பரில் இந்த இடத்துல வரணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த 54 அப்படின்ற நம்பரில் தான் இங்கே வரணும். ஸோ அதிகபட்சம் 10ன்ற நம்பரில் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 10ன்ற நம்பருக்கு நமக்கு இங்கே 20க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இப்போ 30க்கும் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அப்போ 10க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் அடிக்கணும். மேக்ஸிமம் வந்து 65 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? 65 வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 20க்கு நமக்கு 07 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட். இந்த 35க்கு டைரக்ட் 35. அப்போ இந்த 54 அப்படின்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 95 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேவா? அதிகபட்சம் இந்த நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட் வரணும். பாருங்கள், நான் வந்து 65, 95 அப்படின்ற நம்பர் பிசி தரேன். இந்த மெத்தடில் உங்களுக்கு வேறு எதனா ஐடியா வந்துச்சுன்னா அதையுமே வச்சு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 15, 35, 45. ஓகேவா? இதுதான் கேமு. இப்போ நமக்கு 25, 35, 45 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 10ன்ற நம்பர்லேருந்து வரணும். பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள், பிசியில் 95, 65 இதுக்கான ஃபுல் ஆப்போசிட்டும் வரலாம், இல்லை திரும்பி 59, 56 அப்படின்னுமே வரலாம். இதை எப்படி உங்களுக்கு வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் 0 வந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 5ன்னு வந்துச்சுனாலுமே இதை வச்சு மேட்ச் பண்ணிங்க. இல்லை 45, 15, இல்லை 51, 54 அப்படியுமே கூட டைரெக்டாக இறங்கிடலாம். ஸோ மொத்தத்தில் இதில் தான் ரிசல்ட் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.